ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாள். நேற்றும் இலங்கை நீதிமன்ற சரித்திரத்தில் ஒரு முக்கிய தினம். பரபரப்பான 2 வழக்குகள் பற்றிய விவரங்கள் ஊடகங்களில் வெளிச்சத்துக்கு வந்திருந்த ஒரு நாள். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் இருந்த ஆட்சியில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமசிறி பெர்னாண்டோ நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் ஆஜராகி இருந்தார். அவர் அளித்த வாக்குமூலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை அப்படியே கிழித்து தொங்கவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்ன ஹேமசிறி பெர்னாண்டோ குற்றவாளி கூண்டில் ஏறி சொன்னார்? அதை முழுமையாக இந்த பதிவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுபோல ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு லண்டன் போன விவகாரம் குறித்த வழக்கும் நேற்று விசாரணைக்கு வந்திருந்தது. அது குறித்த சில தகவல்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஈஸ்டர் வழக்குகள் பல்வேறு மட்டங்களில் நடந்து வருகின்றன. சில வழக்குகள் தினமும் நடைபெறுகின்றன. அனைவரினுடைய கவனத்தையும் ஈர்த்த சுரேஷ் சலேவின் வழக்கு ஒரு பக்கம் நடக்கிறது. அதே போல தம் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்ற தவறியவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நடக்கக்கூடிய வழக்குகளும் தனியாக நடக்கின்றன. அப்படி ஒரு வழக்கு தான் ஹேமசிறி பெர்னாண்டோவின் வழக்கு. ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்த போது ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன, பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமசிறி பெர்னாண்டோ, போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தர், அரசு புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த நிலாந்த ஜெயவர்தன, தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த சிசிர வெண்டிஸ் ஆகியோர் தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றாததால் கட்டிய நட்டையீடு எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும். அது 311 மில்லியன் ரூபாய்கள், அதாவது 31 கோடி ரூபாய்களை விட கொஞ்சம் அதிகம். இதில் சாதனை படைத்த செம்மல் ஒருவர் இருக்கிறார். வாழை இலையில் சோறு சாப்பிட்டு போல் பாயிண்ட் பேனாவால் கையொப்பமிட்டு எளிமையின் சிகரமாக தன்னை காட்டிக்கொண்ட பெரும் தலைவர் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். அன்னார் கட்டிய நட்டையீடு மட்டுமே 10 கோடி ரூபாய்கள். சரி, இங்கே ரணில் விக்ரமசிங்கவை காணவில்லை என்று இந்த பட்டியலில் தேடினார். அவர் பிரதமராக இருந்தார்தானே என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், இந்த வழக்கு தீர்ப்பு வந்தபோது ரணில் ஜனாதிபதியாக இருந்தார். ஜனாதிபதி என்பவர் சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு புனிதர் போன்ற ஸ்தானத்தில் இருப்பதாகவே இலங்கை அரசியல் சாசனம் சொல்லுகிறது. பதவியில் உள்ள ஜனாதிபதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. இதனால் ரணில் தப்பினார். ஈஸ்டர் விவகாரம் தொடர்பாக ரணில் மீது புதிதாக ஏதாவது வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறதா என்று தெரியவில்லை, தேடி பார்ப்போம். ஆனால் நேற்றைய ஹேமசிறி பெர்னாண்டோவினுடைய நீதிமன்ற கதையை பார்க்கும்போது சிறிசேனதான் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை முடிவுகளையும் எடுத்திருப்பதையும், ரணில் மீது அப்போது சிறிசேனவுக்கு இருந்த பகை காரணமாக அவர் ஓரம் கட்டப்பட்டிருந்ததையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமசிறி பெர்னாண்டோவிடம் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டங்களில் இனிமேல் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர கலந்து கொள்ள கூடாது என்று மைத்ரிபால சிறிசேன உத்தரவிட்டிருப்பது அம்பலமாகி இருக்கிறது. இவர்களுடன் தனக்கு வேலை செய்ய முடியாது என்று சிறிசேன தன்னிடம் சொன்னதாகவும், இந்த பக்கம் இனிமேல் வரக்கூடாது என்று சொல்லுமாறு சிறிசேன கட்டளையிட்டதாகவும் ஹேமசிறி பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் தன்னுடைய வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். மைத்ரிபால சிறிசேனவுடன் ஒன்றாய் பணி செய்வது சிரமமாக இருந்ததால் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய தான் 2 தடவைகள் முயன்றதாகவும், இது தொடர்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் முறைப்பட்டதாகவும், ரணில் அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தன்னை கேட்டுக்கொண்டதாகவும் இன்னும் ஒரு குண்டை தூக்கி போடுகிறார் ஹேமசிறி பெர்னாண்டோ. மேலும் 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி குண்டு தாக்குதல் நடைபெற போவதாக ஏப்ரல் 4ஆம் தேதி அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலாந்த ஜெயவர்தனவுக்கு வந்ததாக கூறப்படும் குண்டுவெடிப்பு தொடர்பான புலனாய்வு தகவல்கள் தனக்கு முறையாக தெரிவிக்கப்படவில்லை என்றும், வெறும் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்றே தனக்கு கிடைத்ததாகவும், இது உறுதியான தகவலா என்று கேட்டபோது இது தொடர்பாக இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்ற பதிலே தனக்கு கிடைத்ததாகவும் தெரிவித்திருந்தார் ஹேமசிறி பெர்னாண்டோ. இங்கே ஹேமசிறி பெர்னாண்டோ சொல்வது இப்படி ஒரு தாக்குதல் நடக்கப் போவதாக இந்தியா வழங்கிய புலனாய்வு தகவலாக இருக்கலாம். இந்தியாதான் சஹ்ரான் கும்பல் தாக்குதல் நடத்த நாள் குறித்திருப்பதாக முதலாக இலங்கைக்கு எச்சரிக்கை செய்திருந்தது. சரி, அடுத்து என்ன சொல்கிறார் ஹேமசிறி பெர்னாண்டோ? ஏப்ரல் 9ஆம் தேதி பாதுகாப்பு கவுன்சில் கூடியதாகவும், முன்னிலை அதிகாரிகள், புலனாய்வு பிரிவின் முக்கிய புள்ளிகள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் சஹ்ரான் கும்பல் ஏப்ரல் 21ஆம் தேதி தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறப்படும் தகவல்களை அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலாந்த ஜெயவர்தன வழங்கவில்லை என்றும் பற்ற வைத்தார் ஹேமசிறி பெர்னாண்டோ. ஏப்ரல் 12ஆம் தேதி இந்தியாவில் இருந்து உயர்மட்ட பாதுகாப்பு குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தந்ததாகவும், அவர்களுடன் கூட இது பற்றி எதையுமே
நிலந்த ஜெயவர்தன விவாதிக்கவில்லை என்றும் சொல்கிறார் ஹேமசிறி. இதே காலப்பகுதியில் பாலமுனையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை வெடிக்க வைத்து நடந்த குண்டுவெடிப்பு ஒத்திகை பற்றிய இந்த விவரமும் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் சொல்லியிருந்தார். அடுத்து ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி திடீரென்று மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய குடும்பத்தோடு புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக சிங்கப்பூருக்கு சென்றதாகவும், ஆனால் சிறிசேன பின்னாளில் தான் மருத்துவமனையில் இருப்பதாக கமிஷன்களில் சாட்சியம் அளித்திருந்ததாகவும் சொன்ன ஹேமசிறி பெர்னாண்டோ அடுத்ததாக சொன்ன விடயம்தான் எல்லாவற்றையும் விட வினோதமான ஒன்று. பொதுவாக ஜனாதிபதி ஒருவர் வெளிநாடு செல்லும் போது அல்லது அமைச்சர் ஒருவர் வெளிநாடு செல்லும் போது அவர் வகிக்கும் பாதுகாப்பு அமைச்சு அல்லது குறித்த அமைச்சு பதவியை இன்னும் ஒருவருக்கு பதிலாய் கடமை செய்ய ஒருவரை நியமித்து விட்டுத்தான் செல்வார். ஆனால் சிறிசேனவோ வரலாற்றில் முதல் முறையாக அந்த நடைமுறையை மாற்றியதாகவும், அவருக்கு பதிலாக கடமையாற்ற யாரையும் நியமிக்காமலேயே சிங்கப்பூர் சென்றதாகவும், இதனால் தனக்கு கட்டளையிட யாரும் இருக்கவில்லை என்றும், தான் யார் கட்டளைக்கு இயங்க வேண்டும் என்று தெரியாமல் குழம்பி போனதாகவும் குற்ற பார்சல் ஒன்றையே சிறிசேன மீது வீசி எறிந்திருந்தார் ஹேமசிறி பெர்னாண்டோ. தகவல்கள் தெரிந்திருந்தும் தமக்கு அறிவிக்காத நிலந்த ஜெயவர்தனவுக்கும் கடமையை செய்யாத சிறிசேனவுக்கும் இடையில் தந்தை மகன் உறவை விட நெருங்கிய உறவு இருந்ததாகவும், சிறிசேன இந்த தாக்குதல் பற்றி மிக நன்றாகவே அறிந்திருந்ததாகவும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றும் ஆணித்தரமாக எடுத்துரைத்தார் ஹேமசிறி பெர்னாண்டோ. ஏப்ரல் 20ஆம் தேதி தனக்கு போன் செய்து மெத்தடிஸ்ட் ஆலயம் எங்கே இருக்கிறது என்று நிலந்த ஜெயவர்தன கேட்டதாகவும், எதற்கு அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டதற்கு குண்டு தாக்குதல் ஒன்று நடக்கும் என்று புலனாய்வு தகவல் வந்துள்ளதாகவும் தெரிவித்த ஹேமசிறி பெர்னாண்டோ, முறையான பதில் பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் நாட்டில் இல்லாதபடியால் பாதுகாப்பு செயலாளரான தனக்கு அதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றும் சொல்லியிருந்தார். மேலும் ஏப்ரல் 21ஆம் தேதி குண்டுவெடிப்பு நடந்த தினத்தில் ரணில் விக்ரமசிங்க நடத்திய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சிங்கப்பூரில் இருந்து தொலைபேசி அழைப்பு எடுத்து சிறிசேன கேட்டுக்கொண்டதாகவும், ஆனால் தான் கட்டாயம் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் கடுப்பான சிறிசேன தொலைபேசி அழைப்பை துண்டித்ததாகவும் அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார். சிறிசேன தொலைபேசி அழைப்பை துண்டித்து சிறிது நேரத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் அழைப்பை ஏற்படுத்தி ரணிலின் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சிறிசேன தனக்கும் கட்டளையிட்டிருப்பதாகவும், நீங்களும் கலந்து கொள்ள கூடாது என்று சிறிசேன சொல்ல சொன்னதாகவும் உறைய வைக்கும் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு தரப்புக்கும் ஒவ்வொரு அஜெண்டா வழங்கப்பட்டுள்ளது புலனாகிறது. ஒரு தரப்புக்கு குண்டு வைக்கும் அஜெண்டா என்றால், மற்றொரு தரப்புக்கு சாட்சிகளை அழிக்கும் அஜெண்டா, இன்னொரு தரப்புக்கு பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொள்ளும் அஜெண்டா. பலர் இந்த கொடூரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிவரும் போது எண்ண தோன்றுகிறது. இதில் மிகப்பெரிய சோகம் என்னவென்றால், நாட்டுக்கு வந்த சிறிசேன தான் எதற்கும் பொறுப்பேற்க முடியாது என்று சொல்லி போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவும் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவும் தான் முழு பொறுப்பும் ஏற்க வேண்டும் என்றும் வாய் கூசாமல் கூறியதுதான். நமக்கு சிறிசேன சிங்கப்பூருக்கு போய் இலங்கை வர விமானம் இல்லை என்று சொன்ன பொய் ஜனாதிபதி கமிஷனில் அம்பலமானது மட்டும்தான் இத்தனை நாட்களாக தெரியும். ஆனால் ஹேமசிறி பெர்னாண்டோ சொன்னதில் பலர் இதற்கு முன்னர் கேள்விப்படாதவை. அதாவது, ஈஸ்டர் தாக்குதல் நடந்து 7 ஆண்டுகள் ஓடியும் இதன் மர்மங்கள் முழுதாக தீரவில்லை என்றால் பாருங்கள். இதேவேளை சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரவும் ஒரு அணியும் பிரான்சுக்கு போயிருப்பதாகவும், இது அநேகமாக பிரான்சில் இருக்கக்கூடிய மிக முக்கிய சாட்சியான பிள்ளையானின் முன்னாள் இணைப்பு செயலாளர் ஹன்சீர் அசாத் மௌலானாவிடம் சாட்சியங்களை பெறும் நடவடிக்கையாக அமையக்கூடும் என்று சில சமூக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இது உண்மையா பொய்யா அல்லது வேறு ஏதாவது பணி நிமித்தம் சென்றார்களா என்று எமக்கு நிச்சயமாக சொல்ல தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும், ஷானி என்றைக்கு முன்வைத்த காலை ஒருபோதும் அவர் பின்வைக்க மாட்டார் என்பதுதான். அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க விவகாரம். ரணிலுக்கு அவருடைய மனைவியின் PhD பட்டமளிப்பு விழாவில் வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல அழைப்பு வந்திருந்தது என்றும், இதனால் தான் அவர் போனார் என்றும் தெரிவித்தார் அவருடைய சட்டத்தரணி திலக் மாரப்பன. ஆனால் சட்டமா அதிபர் சார்பாக வாதாடிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசோ, இங்கே ரணிலுக்கு அழைப்பு வந்ததல்ல பிரச்சனை, அவர் இந்த பயணத்தை அரச முறை பயணமாக மாற்றிக்கொண்டு பொது நிதியை சூறையாடி இருக்கிறார் என்று தெரிவித்தார். வால்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்துக்கு 11 கேள்விகளை அனுப்பி வைத்ததாகவும் அவற்றுக்கு பதில்கள் வந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய திலீப பீரிஸ் ஒவ்வொன்றாக வாசித்தும் காட்டினார். இதற்கு பதிலளித்த ரணிலின் சட்டத்தரணி திலக் மாரப்பன, ரணில் 1,66,00,000 ரூபாய் செலவழித்ததாக கூறப்படுவது பிரிட்டனில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் ஒரு பொய் என்றும், ரணிலுக்கு செலவழித்திருப்பதாக கூறப்படும் கட்டணங்கள் எல்லாம் மிகைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், ரணில் இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடியவர் அல்ல என்றும்
தெரிவித்து நின்றார். இப்படி இந்த விவாதம் நீண்ட நேரம் நடந்தது. திரும்ப திரும்ப இது ஒரு வழக்கே அல்ல என்று சொல்ல முன்வந்தார் திலக் மாரப்பன. முடிவாக பேசிய நீதிபதி, ரணிலுக்கு எதிராக போதிய ஆதாரம் இருக்கும் நிலையில் எதற்கு இன்னமும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்று திலீப பீரிஸிடம் கேட்க அவர் இன்னமும் 1 மாதத்துக்குள் செய்வதாக சொல்லியிருந்தார். திலீப பீரிஸுக்குள்ள வேகம் ஒட்டுமொத்த சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் இருந்திருந்தால் ஒரு நேரம் இந்த வழக்கு முடிந்திருக்கும். அடுத்த வழக்கு தேதி ஜூலை 8. என்ன நடக்கும்? ரணிலின் விதி என்ன ஆகும்? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.